இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் அரசு முறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி அவசரமாக நாடு திரும்பினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் விமான நிலையத்தில் பிரதமர் ஆலோசனை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம். காஷ்மீரில் ராணுவ உடையில் வந்த 6 தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. AK-47 ரக துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதாக பரபரப்பு தகவல். ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். காயமடைந்த மூவரும் அனந்த்நாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் கர்நாடகா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் உயிரிழப்பு. முதற்கட்டமாக உயிரிழந்த 16 பேரின் பெயர் விவரங்கள் வெளியீடு. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு. இத்தாலி மற்றும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 2 பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பஹல்காம் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் ஆய்வு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை. காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். ஆண்களை மட்டுமே குறிவைத்து வேட்டையாடிய தீவிரவாதிகள் தலை, காது, முதுகு என சரமரியாக துப்பாக்கியால் சுட்டதாக தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு தகவல். ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் மும்முரம். மாநில எல்லை மற்றும் வனப்பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை. காஷ்மீர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பு பொறுப்பேற்பு. மத்திய புலனாய்வு பிரிவினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தகவல். ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் எதிரொலியாக தமிழ்நாடு உளவுத்துறையை முடுக்கிவிட உத்தரவு. சமூக வலைதளங்களில் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் பதிவுகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு. காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டோருக்கு உதவ அவசர எண்களை அறிவித்தது தமிழக அரசு. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் சிறப்பு உதவி மையம் செயல்படும் எனவும் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்டுள்ள தீவிரவாத தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதிய அரசு உறுதிப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற காட்டு மிராண்டித்தனம் தாக்குதல் மீண்டும் நடைபெறாது என்றும் பதிவு. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட உலக தலைவர்கள் கண்டனம். இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் முழு ஆதரவு உண்டு எனவும் உறுதி. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தீவிரவாதிகளின் தாக்குதல் கோழைத்தனமானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம்.
காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். கோழைத்தனமான மற்றும் இழிவான வன்முறை செயலை வன்மையாக கண்டிப்பதாக காட்டும். நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது. நீதி கட்சியின் நீட்சிதான் திமுக. வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டும். வெறும் வாயையே மெல்லக்கூடிய வினோத ஆற்றல் பெற்ற நம் எதிரிகளுக்கு உங்களின் சொல் அவலாக ஆகிவிடக்கூடாது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகளை இணையத்தில் வெளியிட்டது இந்திய குடியுரிமை பணியாளர் தேர்வாணையம். மொத்தம் 1009 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் தேசிய அளவில் சக்தி துபே என்ற மாணவி முதலிடம் பிடித்து அசத்தல். யுபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த சென்னையை சேர்ந்த சிவச்சந்திரன் தேசிய அளவில் 23ஆம் இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்து அசத்தல். தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற 50 பேர் தேர்ச்சி. நான் முதல்வன் திட்டத்தில் படித்த மாணவர் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி பதிவு. நான் முதல்வன் திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் எனவும் நம்பிக்கை. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா மற்றும் தமிழ்நாடு பொது கட்டிட உரிம திருத்த சட்ட மசோதாவுக்கும் ஒப்புதல். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்கான பங்காக 2.5 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும். காணொலியில் நடைபெற்ற 39வது கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மூலம் நடப்பாண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக 600 மெகாவாட் அனல் மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் நடத்திய போராட்டம் வாபஸ். அமைச்சர் கீதா ஜீவனுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் முடிவு எடுக்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உறுதி. 8 மணி நேரம் இவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்ற உத்தரவை நீங்கள் ரத்து பண்ணி பழைய மாதிரியே 4 மணி நேரம் தான் எங்களுக்கு கொடுக்கணுன்ற கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதுபோல் அவர்களுக்கு 2 கிலோமீட்டருக்கு வேலை 100 நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் 2 கிலோமீட்டருக்கு மேலே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களை அழைச்சிட்டு போகிறது, அதில் போகிறது வர்றதெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க மாற்றுத்திறனாளி. அதனால் அந்தந்த ஊரில் எங்களுக்கு அந்த 100 நாள் வேலை கொடுக்கணும். இல்லையா எங்களுக்கு வெஹிக்கிள் ஏதாவது ரெடி பண்ணி அழைச்சிட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு இருக்காங்க. உதவித்தொகை உயர்த்ததை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது நாங்கள் யாரும் மறுக்கலை, இல்லைன்னு சொல்லலை. நிச்சயமாக தளபதியார் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று நாங்கள் அரசு பரிசீலிக்கோன்னு சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் காலியாக இருந்த 621 காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான தற்காலிக தேர்வு பட்டியல் ரத்து. புதிய தேர்வு பட்டியலை 3 மாதங்களில் வெளியிட சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டய சான்றிதழ் படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம். 2025-26 ஆண்டிற்கான படிப்புகளில் சேர இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. திருச்செந்தூரில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் திமுக கவுன்சிலர் உட்பட 19 பேர் மீது வழக்கு பதிவு.
11 பேரை கைது காவல்துறையினர் தீவிர விசாரணை. மணப்பாறை அருகே அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 15 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் அரசு பள்ளிக்குள் புகுந்து பொருட்களை சூறையாடிய மர்ம கும்பல். பள்ளி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. ராசிபுரத்தில் அழகாய் இருக்கிறாய் என கூறி பெண்ணை சரமரியாக தாக்கிய ஆண் நண்பர். இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். கிருஷ்ணகிரி அருகே தர்மராஜா கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் பங்கேற்று திருநங்கையிடம் முரம், துடைப்பத்தால் அடிவாங்கி நேர்த்திக்கடன். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வாட்டிகனில் உள்ள கார்டினல்ஸ் கல்லூரி வளாகத்தில் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும். இன்று முதல் பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தலாம் என அறிவிப்பு. இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் எதிர்கால கட்டமைப்புகளை மேம்படுத்த அதிபர் டிரம்ப் விருப்பம். இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து ராஜஸ்தானில் நடைபெற்ற கருத்தரங்கில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேச்சு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத், மும்பை அணிகள் பலப்பரீட்சை. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். ஸ்பெயினில் இன்று தொடங்குகிறது மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர். அல்காரஸ், ஜோகோவிச் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பரிசுத் தொகை 79 கோடி என அறிவிப்பு.